எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து மோட்டிவேஷன் வர்சஸ் டிசிப்ளின். இதை தான் நம்ம பேச போகிறோம். மோட்டிவேஷன் எப்போல்லாம் தேவைப்படுது அண்ட் டிசிப்ளின் எங்கே எப்படி தேவைப்படுது நமக்கு ஸ்கோர் பண்ண நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன் பார்ப்போம். மோட்டிவேஷன் வந்து நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும். நம்ம ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் பார்த்துருப்போம். யூடியூப் வீடியோஸில் மோட்டிவேஷன் கோட்ஸ் அண்டு எல்லாத்தையும் கேட்டிருப்போம். ஆனால் அந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு விஷயந்தான் நம்ம படிக்கிறது, கோடிங் அண்டு ஒர்க்கில் இருக்கட்டும், எதுவாகட்டும், நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மோட்டிவேஷன் தேவைப்படும். அந்த மோட்டிவேஷன் தேவைப்படும் போது அந்த கொடுத்துட்டிங்கன்னா மைண்டில் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் மைண்டில் மோட்டிவேஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதை டிசிப்ளினாக அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். லைக் ஒரு நாள் ரன்னிங் போயிட்டு தொடர்ந்து போனோன்னா அது டிசிப்ளின் வராது. அதுக்கடுத்து நீங்கள் ஒரு லாங் டே ஒரு கேப் விட்டு அடுத்து ஒரு கன்சிஸ்டன்ட் எடுப்பீங்க. அது தவறானது. நோ எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது. இன்றைக்கி நீ எதாவது படிக்கணுன்னா படித்தே ஆகணும். நீங்கள் ரன்னிங் போகணுன்னா ரன்னிங் போய் ஆகணும். ஒர்க் அவுட் போகணுன்னா ஒர்க் அவுட் போடணும். ஓகேவா? இதேமாரி தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மோட்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இது டெம்பரரியாக இருக்கும். மோட்டிவேஷன் இஸ் டெம்பரவரி. ஓகே, டிசிப்ளின் தான் உன்னோட ஸ்ட்ராங்காக காட்டும். உன்னை ஸ்ட்ராங்காக காட்டும் வெளியே. இப்போ மோட்டிவேஷன் வந்து எத்தனை வழி காப்பாங்க. ஆனால் டிசிப்ளின் வந்து நீ க்ரியேட் பண்ணால் மட்டும் தான் முடியும். மற்றவங்க சொன்னால் கூட உங்களுக்கு வராது. நீ க்ரியேட் பண்ணணும். நீ க்ரியேட் பண்ணால் தான் உன்னோட ஃபவுண்டேஷனை நீ வந்து டிசிப்ளினால் ஃபவுண்டேஷன் போட்டால் உனக்கு வந்து அருமையாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். இதேமாரி தான் நானும் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். டிசிப்ளினும் ஒரு சேலஞ்சு உங்களுக்குள்ளே வைங்க. நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் சொல்ல வேண்டாம். இந்தமாரி சேலஞ்ச் பண்ணுறேன் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்களாக ஒரு சேலஞ்ச் எடுத்து நோட்லேயோ அல்லது பேப்பர்லேயோ அடுத்து நோட்ஸன் ஆப்பில் கூட நீங்கள் ஒரு ட்ராக் பண்ணலாம். உங்களோட பர்சனலாக ட்ராக் பண்ணலாம். பர்சனலானா நீங்கள் என்ன செய்றீங்க, என்ன டாஸ்க் முடிக்கிறீங்க, அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒரு ட்ராக்கிங் பண்ணி ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சா வைக்கலாம். இப்போ பர்சனல் ட்ராக்கிங் பண்ணால் நமக்கு ஒரு டோபமைன் சுரக்கும். அதேமாரி அந்த டோபமைன் சுரந்தால் நமக்கு இன்னும் டிசிப்ளின் லெவலில் வரும். இப்போ நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம், அதை டிக் பண்ண நமக்கு ஒரு டோபமைன் ரிலீஸ் ஆகும். அதுக்கடுத்து மைண்டில் நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் தொடர்ந்து பண்ணலாம், அந்த ஒரு தாட் வரும். அந்த தாட்டை நம்மளை மோட்டிவேட் மற்றும் அண்ட் டிசிப்ளினாக ஆகும். அடுத்து நம்ம டிசிப்ளினாக இருக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் தானாக வந்துடும். அடுத்து நமக்கு ஃபேஸில் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும். உச்சக்கட்டத்தில் யாருமே நம்ம வந்து தொட முடியாது. அந்த மாதிரி பவர் வந்து அந்த டிசிப்ளின் இருக்குது. அந்த டிசிப்ளினை மட்டும் நம்ம கரெக்டாக மேம்படுத்திட்டோமா அதை நம்ம வாழ்க்கையில் எதுவும் அச்சீவ் பண்ணலாம். நீ எதை அச்சீவ் பண்ண நினைக்கியோ அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணு. ஒன் டே you made it this platform, any one platform, you made it the success, fail, okay, you are learning the lesson. Okay, and today நான் சொல்ல வந்து டிசிப்ளின் அண்ட் மோட்டிவேட்டடாக இருக்கணும். டிசிப்ளின் மட்டும் இருந்துன்னா அந்த மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளினால் உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டட் ஆகும், உங்களுக்குள்ளே மோட்டிவேட் ஆகும். அடுத்து வந்து உங்களை ஃபேஸே கான்ஃபிடன்ஸாக இருக்கும். நன்றி.